Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஹெல்ப் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் வந்து நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட TNAUவில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கொடுப்பாங்க. சரியா? அதாவது இந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிடச்சிருக்க காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே நான் இந்த காலேஜை எடுத்துக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை டேரெக்டாக அங்கே வர சொல்லுவாங்க. சரியா? கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வர சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஆமாம், நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்க காலேஜ் வந்து பிடிக்கல, இதுக்கு மேலே பெஸ்ட்டான காலேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்குறோம். சரியா? அப்படி அப்ளை பண்ணி நீங்கள் அங்கனக்குள்ளே என்ன, அதாவது காலேஜில் அதாவது யூனிவர்சிட்டி நீங்கள் போவீங்க பார்த்தீங்களா, அப்போயே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க. சரியா? அந்த டைமே உங்களுக்கு வந்து ஏதாவது பெஸ்ட்டான காலேஜ் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது காட்டுவாங்க மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான காலேஜ் ஒரு காலேஜ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அதை காட்டுவாங்க. ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பழைய காலேஜ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் ரூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது நாங்கள் தனியாக வந்து அதுக்குன்னு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்குன்னு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஒரு ப்ராசஸ். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் யார் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரில. இதை 2-3 பசங்க நம்மள்ட்ட என்ன பண்ணிங்கன்னா கேட்டுட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுக்கு அதாவது இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், இல்லை இந்த காலேஜ் எனக்கு வந்து வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன், இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், சப்போஸ் இதுக்கு மேலே நல்ல காலேஜ் இருந்தால் அதுவும் எனக்கு காட்டுங்க, அதுலேயும் நான் என்ன பண்ண எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் மாதிரி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும். சரியா? ஸ்லைடிங் ப்ராசஸும். அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து தனி கட்டணம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.